Hi friends, welcome to Jiva's Terrace Garden. நான் ஆல்ரெடி லோட்டஸ் எப்படி பாட் பண்ணுங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சீக்ரெட் அதில் சொல்கிறேன். நம்ம டியூபரை வாங்கி உடனே நடக்கூடாது. அதை நல்லா தண்ணியில் ஒரு டப்பில் ஃப்ளோட்டிங் பண்ண விட்டுறணும். அது ஃப்ளோட்டிங் பண்ண டைம் அதில் வந்து லீஃபு க்ரோ ஆகும். அதுக்கு பிறகு தான் பாட் பண்ணணும். பாட் பண்ணதுக்கு நல்ல காஞ்ச சாணி, அதாவது கவு மெனுவர் எடுத்துக்கணும். அதே போல் ஈக்குவல் காம்போசிஷனில் வெர்மி கம்போஸ்ட்டு, செம்மண் அல்ல வந்து பாண்டில் உள்ள கிளே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட போன் மீல், சாம்பல், பழத்தோல் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கதையும் அது கூட சேர்த்துடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்து அந்த தண்டை வந்து நம்ம அப்படியே வந்து மேலோட்டமாக, அதாவது 1 இன்ச்சுக்கு கீழே தான் அப்படியே அந்த லீஃபு ஃப்ளோட் ஆகுது போல் வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு ஆற்று மணலை மேலே போட்டு விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணியை வந்து பார்த்து ஒரு பிளேட்டு ஏதோ ஒன்று, அந்த பேப்பரோ, அதாவது பிளாஸ்டிக் பேப்பரோ ஒன்று மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த தண்டு வந்து மூச்சு விடும். அப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து அதை அப்சார்ப் பண்ண வச்சுமே இருந்து அது ஃப்ளோட் ஆகிரும். அதனால் அதில் வந்து ஒரு கல் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு 2 days ஒன்ஸ் வந்து அதை தண்ணியும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இருந்து அது கூட அதில் மீன் விட்டுறணும். அப்படிங்கச்சுமே அந்த நமக்கு வந்து அந்த லோட்டஸு நல்லா க்ரோ ஆகும். பாருங்கள், நல்லா க்ரோ ஆகி வந்து நான் வேறு எந்த கெமிக்கலும் கொடுக்கல, ஆர்கானிக்காக தான் வளர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளவு ஃப்ளவர் வந்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.